வணக்கம். வாங்கண்ணா. வணக்கம்ண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க, இந்த இடத்தோட லொகேஷன் சொல்லிருங்க, இந்த கடையோட லொகேஷனு. சரிண்ணா. நாம இருக்கிறது வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேட்டூர் டேமுக்கு அருகே உள்ள குஞ்சாண்டியூர்ல நம்ம கடை இருக்குதுங்க. சரிங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். காவேரி பேனல் சீட். காவேரி பேனல் சீட் கடையோட நம்மளோட கடையோட பேர் வந்து காவேரி பேனல் சீட். பஸ் ஸ்டாப் குஞ்சாண்டியூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 அடிக்குள்ள நம்ம கடை இருக்குதுங்க. சரி. மக்களுக்கு வந்து பஸ் விட்டு வந்து வரவங்களுக்கு 100 அடி தூரம் தான் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப். சரி. இந்த கடை வந்து எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம காவேரி பேனல் சீட் வந்துங்க 4 வருஷமா அந்த இடத்துல இருக்குதுங்க. ஆனா இப்ப வந்து இந்த சீட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீட்டை பத்தி சொல்லிருங்க. இந்த சீட் என்னென்ன பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சீட்டோடைய மகத்துவம் வந்துங்க சின்ன சிறு குறு விவசாயிகளுக்கு சின்ன பட்ஜெட்ல குறைந்த பட்ஜெட்ல நமக்கு வந்து சீட் அமைக்கணும் அப்படின்னா ஆடு மாடு கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி தோட்டத்துல தென்னந்தோப்பு இந்த மாதிரி தோப்புலாம் இருக்குல்ல பத்தியா, அங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னா அங்க தற்காலிக செட்டு போடணும்னா இந்த சீட்டை வச்சு போட்டுக்கலாங்க. நமக்கு வந்து மிக குறைந்த விலையில இந்த செட்டை அமைச்சு தராங்க. ஆடு மாடுகளுக்கு தேவையான செட்டு போடலாங்க. ஆடு மாடு செட்டு போட்டுக்கலாம். ஆடு ஒரு 4 மாடு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 20க்கு 20 ஸ்கொயர் அளவு வச்சு போட்டாங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட். அவங்களுக்கு வந்து 20 கிலோ தான் தேவைப்படும். குறைஞ்ச செலவுல செட்டு அமைச்சிக்கலாம் ஆடு மாடுக்கு. இதே மாதிரி கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து தடுப்பு சுவராகவும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து இந்த சீட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது என்ன டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்குங்க? இது டிரான்ஸ்பரண்ட் சீட்டுங்க. தடுப்பு சுவர் நிறைய போட்டுக்கலாங்க கோழி பண்ணைக்கு. சரி. இந்தாண்ட இருக்கிற கோழி அந்தாண்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த சீட்டை அமைச்சிக்கலாம். அடுத்த பொருள் கோழியோ ஆடோ இதை வச்சு நம்ம தடுப்பு சுவரா பண்ணிட்டுங்களா கிட்ட ஆணி அடிச்சு நம்ம பண்ணிட்டோங்கன்னா அந்தாண்ட என்ன கோழி இருக்குதோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சீட்டு அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி. அடுத்து இந்த அன்னாட பொருள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்றபடி தடுப்பு சுவரா யூஸ் பண்ணோம்னா 0.4 இந்த விலகிற சீட்டை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. வெள்ளை கலர். ஆமாங்க. தடுப்பு சுவருக்கு மேல கொட்டை அமைக்கிறதுக்கு எதா இருந்தாலும் இந்த மாதிரி சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து எத்தனை சைஸ் இருக்குங்க? இதுலயே 4 சைஸ் இருக்குங்கண்ணா. இப்போதைக்கு வந்து 2.25 3.25 4 அடி சீட்டுங்க. நம்ம கிட்ட 3 வெரைட்டி இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குதுங்க. 1 அடியே வேணும்னாலும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. சரி. இந்த சீட்ல வந்து மேற்கூரை அமைக்கலாங்கிறீங்க, செட்டு போடலாங்கிறீங்க. அதனால வந்து என்னென்ன பயன்கள் அதை சொல்லுங்கப்பா. மழை காலத்துக்கு வெயிலுக்கு எதுக்குமே நமக்கு வந்து இதனால பாதிப்பு கிடையாதுங்க. சரி. வெயில் காலத்துல வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஸ் ஆகி தான் போகும் ஒழிஞ்சு வெயில் ஹீட்டு உள்ள வராது. அதே வந்து மழை காலத்துல வந்து இந்த அட்டை சிமெண்ட் அட்டை போட்டிருக்காங்கன்னா அதுல வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அது அட்டை ஊறி நமக்கு குளிர் அதிகமா வருங்க. இதே சீட்டை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது அப்படியே வெளியே தண்ணியெல்லாம் வெளியே வந்துருமா ஒழிஞ்சு அந்த ஈரப்பதம் உள்ள வராதுங்க. அது போக ஓடுகள் போடும்போது பாத்தீங்கன்னா சாரல் உள்ள வரும், பனி இறங்குற தன்மை எல்லாம் அதிகமா நாளாக. ஆமாங்க. அதுக்கு வந்து இந்த சீட்டு யூஸ் பண்ணலாங்களா? கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே போட்டிருக்கிறவங்க சிமெண்ட் அட்டை போட்டிருக்காங்க, பழுதாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, அதுல வந்து ஹீட்டும் அதிகமா உள்ள வருது, இந்த மழை பெஞ்சாலும் இந்த ஈரப்பதம் அதிகமாகி குளிர் அதிகமாகுது அப்படிங்கிறவங்க அந்த சீட்டு மேலேயே நம்ம சீட்டையும் பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே. நான் இப்ப வந்து இதுல மேல் கூலை போடலாம், எல்லாமே பண்ணலாங்கிறீங்க. ஆனா இது குவாலிட்டி எப்படி இருக்கு அதை செக் பண்ணி பார்க்க முடியுங்களா? பாக்கலாங்க. அப்படியே காமிக்க முடியுங்களா? பாக்கலாங்கண்ணா. பாருங்க இந்த சீட்டுங்க. நீங்க எவ்வளவு டெம்பரா பிடிச்சி கிழிச்சாலும் கிழிக்க முடியாதுங்க. இதுல எவ்வளவு கிலோ வெயிட் வச்சு தூக்குனீங்களாலும் தூக்கலாங்க.
இது மடங்கவும் மடங்காது, உடையும் உடையாது. உடையும் செய்யாது. இப்போ தோப்புகள்ல போடும்போது பாத்தீங்கன்னா மேல இருந்து தென்னை மட்டையோ தேங்காயோ உழுகும் போது வந்து கிளியருக்கு வாய்ப்பு நிறைய இருக்குல்ல? வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. நீங்க தென்னந்தோப்புல வந்து தற்போதைய செட்டு போட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்ப தென்னை மரத்தடியில தான் போட முடியுங்க. இப்ப மட்டையோ தேங்காயோ இது எல்லாமே உழுவும் போது வந்து இதுல இருந்து எகிரி தான் உழுவும் ஒழிஞ்சு இதை உடைஞ்சு உழுவுன்னு பயந்துக்கு தேவையே இல்லைங்க. விவசாயி வந்து இதுல வந்து உடைஞ்சு போயிடும். இப்ப அட்டை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் கொலையா உழுவுது, ஒவ்வொரு தேங்காய் மட்டை உழுவுது, அட்டை உடஞ்சு போயிருங்க. ஆனா இது அப்படி உடையாது. இந்த 2 இன்ச்சு கேப் வச்சு ரீப்பரோ ஆங்கில வச்சு அடிச்சிட்டீங்களா, கீழே அதே மாதிரி 2 இன்ச்சு 3 இன்ச்சு கேப் விட்டு ஆங்கில வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெம்பர் வந்து ஃபுல்லா இருக்குங்க. சரிங்க. டெம்பர் ஃபுல்லா இருக்கும்போது தேங்காயோ மட்டையோ எது விழுந்தாலும் இது சீட்டிக்கு வந்து எந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பயப்படவே தேவையில்ல. எந்த பயமும் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்குங்களா திக்னஸ்? ஆமாங்க. பாக்கலாங்க. இது எத்தனை எம்எம்ங்க? 0.4 mm திக்னஸ்ங்க. சரிங்க. இதுல எத்தனை லேயர் வருங்க? இதுல 4 லேயர் இருக்குங்க. 4 லேயர். இதுலயே 2 ஹைட் இருக்குதுங்க. சரிங்க. 0.2 ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வருது. இது வந்து முன்னாடி வரும் பின்னாடி வருங்க. சென்டர்ல வந்து 2 லேயர் இருக்குங்க. 2 லேயர் 4 லேயர். சரி, ஓகே. இதுல வந்து வேற என்ன பெனிஃபிட்டுங்க? வேற பெனிஃபிட்டுங்கன்னா நம்ம கிட்ட வந்து தடுப்பு சூறாவும் பயன்படுத்திக்கலாம். கோழி பண்ணை வச்சிருக்கீங்க, இந்த தாக்கோழி வளர்த்துறவங்க ஒரு சின்ன சுத்தியும் கூண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கூண்டுக்கு வந்து கழுகு காக்காய்ங்களுக்கு அது வந்து நம்ம மறைப்பா இதை சுத்தி நம்ம கட்டிக்கலாங்க. இந்த ரிங்னு சொல்லுவாங்க. ரிங் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ஸ்டைல்ல. இந்த ஸ்டைல்ல கட்டிக்கலாங்கிறீங்க. பூச்சி கீச்சி எதுவும் உள்ள வராது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து பாரு இந்த டைப்ல கோழி செட் ரெடி பண்ணிருந்தீங்களா? இப்ப கடைகள்ல கறி கடைகள்ல வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுருக்காங்க. வெளியில அதாவது கடைக்குள்ள வச்சிருந்தாங்களா அது நம்ம சீட்டு தேவைப்படாதுங்க. வெளியே வச்சிருக்கிறீங்க, இடம் வசதி கம்மியா இருக்குது அப்படிங்கிற இந்த கோழி கூண்டு வச்சிருக்கிறவங்க இந்த சீட்டை பயன்படுத்தி கோழிக்கு ஆரோக்கியமான இது வச்சிருக்கலாங்க. இந்த சீட்டு போட்டா ஹீட் சுத்தமா வராதுங்க, கோழிக்கு நோவும் வராது. சரி, ஓகே. இது எப்படி கிலோ கணக்கா பீஸ் கணக்கா? கிலோ கணக்கு தாங்க. கிலோ கணக்கு. ஆமாங்க. ஒரு கிலோல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருங்க? நீங்க 4 அடியில வாங்கிட்டீங்களாங்க, 4 அடி அகலம் 6 அடி நீளம் வருங்க. சரி. 24 ஸ்கொயர் ஃபீட். ஒரு கிலோவுக்கு வந்து 4 அடியில வாங்கினீங்கன்னா 24 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. சரி. இதே வந்து அடுத்த சைஸுங்க இது இருக்குது பாத்தீங்களா, இது 3.25 அடிங்க. 3.25 அடி. ஆமாங்க. இது 3.25 அடி உயரம். ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க. இது 0.4 mm திக்னஸ் இருக்குதுங்க. சரி. 0.2 mm திக்னஸ் 3.25 இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா கிலோவுக்கு வந்து 28 ஸ்கொயர் ஃபீட் வருது. 28 ஸ்கொயர். ஆமாங்க. இது வந்து நம்ம 8 அடி நீளம் வருங்க, 3.25 அடி அகலம் வருங்க. அகலம். ஆமாங்க. சரி, நான் அடுத்தது பாருங்கன்னா 2.25 அடிங்க. 2.25. சரி. 2.25 எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு திக்னஸ் மட்டும் தாங்க, 0.2 மட்டும் தாங்க வரும். இது வந்து தடுப்பு சுவரா பயன்படுத்திக்கலாம். சின்ன அகலம் குறைவா தடுப்பு சுவரா பயன்படுத்துறீங்க, இதை பயன்படுத்திக்கலாங்க. சரிங்க. இது வந்து ஒரு 0.2 மட்டும் தாங்க வரும். 0.4. இது வந்து இப்போதைக்கு என்ன ரேட் காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? கிலோ வந்து நாங்க லென்த்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா 190 ரூபாய் தராங்க, 189 ரூபாய் மட்டும் தராங்க. சரி. நம்ம வந்து இதையும் நமக்கு இதை விட இன்னும் விலை கம்மியா வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நாங்க அதுக்கு தனியான இது வச்சிருக்கோங்க. பாருங்க, இது பாருங்க, இது வந்து 10 கிலோங்க. 10 கிலோ. இது 10 கிலோங்க. இது பாருங்க, 6 செட் வருங்க. இதுல இருந்து 6 அடியில இருந்து 20 அடிக்குள்ள கலந்து வரும். ஒரே மாதிரிலாம் வராதுங்க, கலந்து வருங்க. இது வந்து இப்படி கொடுத்தோங்கன்னா கிலோ 150 ரூபா தான். கிலோ 150 ரூபா. ஆமாங்க. இப்போ இந்த 10 கிலோ இருக்குங்கிறீங்க, இது வாங்கினோம்னா எத்தனை அளவு ரூம் போடலாங்க? 10 கிலோ வாங்கினீங்கன்னா நீங்க 20க்கு 20 செட்டே போட்டுடலாம். 20க்கு 20. ஆமாங்க. அப்ப எத்தனை மிச்சமாகுது? ஆமாங்க. ஊர்பட்ட 1500 ரூபா இருந்தா போதும். 1500 ரூபா இருந்தா போதும். ஒரு செட்டு 10க்கு 20க்கு 20 அளவு மேல ஊரை மட்டும் அமைச்சுக்கலாம். ஆமாங்க. சரி, ஓகே. இதுல வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்து என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கீங்க? டிரான்ஸ்பரண்ட் அதே ரேட் தான் வரும். அதே சேம் ரேட். ஆமாங்க. சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் வச்சு வந்து வீட்டுக்கு வந்து கூரை போட்டுக்கலாங்களா? இருக்கிற வீட்டுக்கு வந்து கூரைகளோ இல்ல வெளியே போர்ட்டிக்கோ மாதிரி இடத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம்? கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. குவாலிட்டி வந்து அந்த பெரிய ரோல்லாம் வாங்குறதுக்கும் இதுக்கும் குவாலிட்டி மாறுபடுங்களா? இல்ல அதெல்லாம் மாறுபடாதுங்க. குவாலிட்டி எல்லாம் ஒண்ணுதாங்க. இது வந்து நம்ம சைடு அடிக்கிறதுக்காக சின்ன சின்ன கட் பண்ணி தான் பண்ணணும், அதுக்கு எதுக்கு நம்ம லென்த்தா காசு அதிகமா கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து 6 அடியில இருந்து 20 அடிக்கு உள்ள வாங்கி இதை வந்து நம்ம அங்கங்க கோல் நிறுத்தி தான் செட் பண்ண போறாங்க, ஆங்கிள் நிறுத்தி தான் செட் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது வந்து இதை வச்சு வாங்கி பயன்படுத்தா நமக்கு குறைவான செலவு தான் வருது. சரி, சரி.
சரி ஓகேண்ணா. இப்போ இதுல போட்ட செட் ஏதாச்சும் இருக்குங்களா? இருக்கு நம்ம அதை பாக்கலாங்களா? பார்க்கலாங்கண்ணா. சரி ஓகேண்ணா, அப்படியே பாத்துடலாம். சரி நான் பாருங்கண்ணா, இங்க வந்து கீத்து மேய்ஞ்சிருக்காங்க. கீத்து வந்து பழுதாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்ட் சீட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒயிட் சீட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே வந்து தகர சீட் வாங்கி வச்சிருந்தாங்களா 5000 ரூபா ஆயிருங்க. 5000 ரூபா ஆயிருங்க. நம்ம கிட்ட வந்து வெறும் 600 ரூபா. 3 கிலோ தான். இந்த சைடுக்காக 3 கிலோ தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 கிலோ தான் பாருங்க. ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி தான் நான் போடணுங்க. க்ளோஸ்அப் வாங்க. ஜாயிண்ட் வந்து இங்க பாருங்க, இந்த மாதிரி 2 இன்ச்சு, இதுல இருந்து 2 இன்ச்சு, இதுல இருந்து 2 இன்ச்சு போட்டு அடிச்சிட்டுங்களா. இவ்வளவு காத்து இருந்தாலும் நமக்கு வந்து பியாது, நல்லா லைஃப் வருங்க. இது ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. வேற மேலேயும் அடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்படியே மேலே கவர் பண்ணி ரொம்ப தூக்காதீங்க. இதுக்கு வந்து பேசிக்கா எத்தனை கிலோ வாங்கியிருப்பாங்க? இதுக்கு 3 கிலோ தான் வாங்கியிருக்கேன். மொத்தமே 3 கிலோ தான் வாங்கியிருக்காங்க பாருங்க. இதே வந்து தகர சீட்டு வச்சிருந்தாங்கன்னா 5000 ரூபாய் இருக்குங்க. ஒரு தகரம் வந்து 1000 ரூபாங்க. இது வந்து 5000 10 தகரம் முடிச்சிருக்கு. லென்த்துக்கு அடிச்சிருந்தாங்களா 10 தகரம் முடிச்சிருக்கு. 10 தகரம். 5 அடி ஹைட் வாங்கி அடிச்சிருந்தாங்களா 10 தகரம் முடிச்சிருக்குங்க. நம்ம கிட்ட 3 கிலோ வாங்கி அடிச்சிருக்காங்க. பட் நீட்டா அடிச்சிருக்காங்க. இது போட்டு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம். ஆமாங்க. இப்போ பாருங்கண்ணா, கோழி செட்டு வந்து போட்டிருக்காரு. 20 அடி நீளங்க, 18 அடி அகலம். டேப்பர் அளவுங்க. கோழி பண்ணைக்காக இது யூஸ் பண்ணியிருக்காரு. நம்மகிட்ட தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காருங்க. இதே வந்து தாக்கோழிக்காகவும் அது தடுப்பு சுவராகவும் பயன்படுத்தியிருக்காரு. எப்படி பெனிஃபிட்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இது வந்து வணக்கண்ணா. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. உங்கள் பேர் இருக்கீங்க? என் பேர் கோவிந்தனுங்கண்ணா. நான் இங்கே காமிநாயக்கன்பட்டி, சேலம் மாவட்டம் காமிநாயக்கன்பட்டியில் இருக்கிறேன். கோழி வளர்த்துறதுக்காக பெருவடை கோழிக்காக செட்டு போட்டிருக்கேங்கண்ணா. ஆமாங்க. பாருங்க, இப்போ குஞ்சு தண்ணியை கோழி தண்ணி அடைக்கிறதுக்காக செட்டு தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கிறோம். பாருங்க, உள்ள வந்தா வெயில் ஹீட்டு கூட இல்லை, நல்லா தான் கூலிங்காக தான் இருக்குங்க. இந்த செட்டு நீங்க போட்டிருக்கீங்க, எத்தனை வருஷம் ஆகுது? இது போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. 3 வருஷம். 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. 3 வருஷத்துல காத்து மழை இந்த இதெல்லாம் ஆகுறது இல்லைங்கண்ணா. காத்து வந்தாலும் வந்து தூக்குறதில்ல, மழை வந்தாலும் உள்ள இது வரதில்ல, வெயில் வந்தாலும் ஹீட் இது வரதில்ல, வரல. கோழிங்களுக்கு நல்லா காய் கோழி முட்டை அவையம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்றோம். உள்ள அடை வச்சிருக்கீங்க? அடை. டோர் மாதிரி செட் பண்ணி. ஆமாங்க, இதே டோர் வச்சிருக்காங்க. அதுலயே டோர் மாதிரி. ஆமாங்க, டோர் போட்டு நல்லா இருக்கும். இது ஒன்றும் நல்லா இருக்கும். டோர் பாருங்க, எதுவுமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். சரி ஓகேண்ணா. இப்போ வந்து இது ரிங்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்க. இதுக்குள்ள இந்த இதை அடிச்சிருக்கீங்க வெயிலுக்காக போட்டிருக்கோம். வெயில் உள்ள பாம்பு பூச்சிங்க ஏதாவது உள்ள வராதுட்டோம், வெயிலுக்காக பாதுகாப்பாக மேல போட்டிருக்கோம். இப்போ ஏதாவது பாம்பு பூச்சிங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, சைடு அடிச்சு வச்சிருக்கோம். சைடு அடிச்சிருக்கோம். மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள வராது. வராது. இதுக்கு வந்து பாருங்கன்னா, இப்போ இதுக்கு மொத்தமாக டோட்டலாக வச்சிங்கன்னா ஒரு 5000 ரூபா தான் செலவாச்சுங்க. மொத்தமாகவே 5 ரூபா தான் ஆச்சுங்க சீட்டுக்கு. இதே வந்து ஷீட்ல இல்லைன்னா தகரத்துல போட்டுட்டீங்கன்னா எத்தனை செலவாயிருக்கும்? அது 15-20 ரூபா ஆயிருக்கும். 20 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஆயிரும். ஆள் கூலி எல்லாம் சேர்த்து 20 ரூபாய் ஆயிரும். அதாவது இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம், இது வந்து குவாலிட்டியா இருக்குங்களா இல்ல சீட்டு தகரத்துல போறது குவாலிட்டியா இருக்குமா? அது போக விவசாயிகளுக்கு வந்து எது வந்து பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கக்கூடியது? இது பணம் நிறைய கம்மியா செலவாகுதுங்கண்ணா. அதோட இது ஒரு 1/4 பக்கம் தான் செலவாகுதுங்க. ஆனா வெயிலும் நிறைய நல்லா வெயில் கூலிங்கா இருக்கு, மழைக்கும் நல்லா இருக்கு.
நம்மளுக்கு வேலையும் கம்மி ஈஸியா இருக்குங்க. வேலை ஈஸியா அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. டக்குனு வேலை முடிஞ்சிடும். அவங்களே இந்த செட் அடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு? இது கழிச்சு ஒரே நாள்ல வந்து அன்னைக்கெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டாங்க. அன்னைக்கெல்லாம் இது ஒரு நாள் நல்லா நெட் வச்சுன்னா வந்து அடிக்கிறது ஒரே நாள் அடிச்சு கொடுத்துட்டாங்க. சரிங்க. அப்போ குயிக்கா வேலையும் முடிச்சிடலாம். ஈஸியா குயிக்கா முடிச்சு கொடுத்துறாங்க. சரி சரி. இந்த மாதிரி வேணா அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லிக்கலாங்களா? நல்லா பண்ணலாங்கண்ணா. பண்ணலாம். பண்ணலாம். சப்போர்ட் பண்ணலாம். 10 வருஷம் கேரண்டிங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு நிறைய செட் நானும் போய் பார்த்தோம். 10 வருஷம் கேரண்டி. 10 வருஷத்துல எந்த ஃபால்ட் பண்ணாலும் நாங்க பார்த்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. போட்டிருக்கிற 3 வருஷமும் நல்லா இருக்குங்க. இப்போ இதுல காத்து அதிகமா அடிக்கும் போது கிளியறது இல்ல இந்த மழை பெய்யும் போது உழுகிறது அந்த மாதிரி தன்மையில இல்லைங்கண்ணா. அந்த மாதிரிலாம் எந்த இது இல்லை, எந்த ஃபால்ட் இல்லை. நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இல்ல இப்ப வெளியே இருக்கிறதுக்கு உள்ள வந்து பாக்குறது நம்மளுக்கே ரொம்ப கூலிங்கா ஆமா. பாரு மத்தியானம் வெயில் எவ்வளவு வெயில் அடிக்குது, நல்லா கூலிங்கா தான் இருக்குங்க. ஒன்னும் ஹீட்லாம் ஒன்றும் வரலைங்க. சரி ஓகேண்ணா. இப்ப அந்த நாய்க்குட்டிகளுக்கு போட்டிருக்கீங்க. ஆமாங்க. ஆனா அது வந்து இது கூட மர மிக்சிங் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து பூரா இரும்புல செஞ்ச கேஜ். மரத்துல வச்ச கீழே நாய் இருக்கிறதா தண்ணி படாத மரம் இதாச்சுன்னு இரும்புல போட்டிருக்குங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு இரும்புல ஹீட் ஏறும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்களா? ஒன்றும் வரலைங்க. இதனால கூலிங்கா ஹீட்டே வரலைங்க. கை வச்சு செக் பண்ணி பாருங்க. ஆமா ஆமா பாருங்க. இரும்பு இது வந்து அது கூட பெருசா இருக்கு, கொஞ்சம் இதா இருக்கும். இது வந்து நாய் உள்ள இருக்கு. வீட்டுல நாய் குட்டிங்கனால உள்ள இருக்க முடியாதுங்க. நல்லா கூலிங்காவே இருக்கும். கூலிங்காவே இருக்கு. குட்டி நாய் 12 மணி நல்லா ஜம்முன்னு அடிச்சுட்டு. ஆமாங்க. நல்லா கூலிங்கா இருக்கு. குட்டி நாய்கள்லாம் வெயில்ல தாங்க முடியாது. ஹீட் வந்ததுன்னா உள்ள நாய் இருக்க முடியாது. நல்லா கூலிங்காவே இருக்கும். ஆமா ஆகிறது இல்லைங்க. சரி ஓகே. இந்த மாதிரி ஷீட் போறதுனால விவசாயிகளுக்கு வந்து செலவு கம்மிங்க. நமக்கு செலவு கம்மிங்க. அது செலவு ஜாஸ்தியாகுது. அதுல ஒரு 1/4 பாகம் தான் நம்ம சீட்டு போடுறத விட இதுல ஒரு 1/4 பாகம் தான் செலவாகுது. சரி ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. ஆனா இப்ப வந்து இந்த செட் நீங்க தான் அடிச்சு தந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. அண்ணனும் சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து இந்த மாதிரி செட் அடிக்கிறேன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணா வந்து அடிச்சு தந்துருவீங்களா? அடிச்சு தருவோம்ண்ணா. எங்களுக்கு பக்கமா இருந்தா வந்து லேபர்ஸ் வந்து அடிச்சு கொடுப்பாங்கண்ணா. இப்போ வந்து ரொம்ப இப்ப ஈரோடு கோயம்புத்தூர்னா டிராவலிங் அதிகமாகும். வேலைப்பாடுகள் வந்து தங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கும். லேபர்ஸ் வந்து அந்த மாதிரி போக மாட்டாங்கண்ணா. அதாவது 1-2 பேர் முதல்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் வேலை இருந்தாங்க. சரி. இப்போ வந்து வெளியில போற தவிர்க்கிறாங்க. வெளியில போனா தங்கறதுக்கு வசதி கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே போக மாட்டேங்கிறாங்க. சரி சரி. அங்கேயே பண்ணிக்கலாம், ஈஸியா பண்ணிக்கலாம். எல்லாருமே செய்யலாம். ஆணி அடிக்கிறது யாராலும் முடியாது. சின்ன பசங்க கூட செய்யலாங்க. அதாவது ஷீட் மாற்றவங்க கிட்ட கொடுத்தோம்னா கூட அவங்க ஈஸியா பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வேலைப்பாடுகள் தெரியும். சரி. அந்த ஒரு அடி இப்ப பாருங்க. இது வந்து கொஞ்சம் லாங்கா அடிச்சிருக்காங்க. இப்ப இங்க ஒரு ஆணி, இங்க ஒரு ஆணி போட்டீங்கன்னா ரொம்ப லைஃப் ஆகும். அதாவது ஒரு அடிக்கு ஒரு ஆணி அடிச்சு. ஆமாங்க. ஒரு அடிக்கு ஒரு ஆணி போட்டீங்கன்னா மரத்துலங்கும் போது ஆணி தான் போட்டானுங்க. ஆணி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா வருங்க. இதே தகரத அந்த பைப்பு இந்த மாதிரி ஸ்கொயர் பைப் மூலி போட்டீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவ் வச்சு போட்டுக்கலாங்க. ஸ்க்ரூ டிரைவர். ஆமாங்க. சரி ஓகே. இதை வந்து நம்ம ரேட்டு குறைக்கவும் மாட்டோம், அதிகப்படுத்தவும் மாட்டோங்க. சரி. இது வந்து பிக்சட் ரேட் தாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேட்ல கொடுக்குற அளவுக்கு நாங்க முயற்சி அளவுக்கு நாங்க செயல்படுறோம். சரி ஓகே. இது வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்றதுக்கு வந்து தனியா லேபர் சார்ஜ் ஆகுமா? ஆமாங்க கண்டிப்பாங்க. அதாவது அந்த ஷீட்டுக்கு தனி. நம்ம சொல்றது எல்லாமே சீட்டோட ரேட் மட்டும் தாங்க நம்ம சொல்றது. சரி. லேபர் கூலி வந்து லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க அவங்க எப்படி நிலவரமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கூலி வாங்கிக்குவாங்க. அவங்க ஏரியா தகுந்த மாதிரி கூலி மாறுது. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி ஷீட் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படி உங்க நம்பர் கொடுத்துடலாமா? கண்டிப்பா எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். ஆனா இந்த ஷீட் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியும்? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, MSS மேட்ரோ சூப்பர் சர்வீஸ் எங்கெங்க இருக்குதோ அங்க எல்லா ஏரியாவுக்கும் நாங்க பார்சல் மூலியமா நாங்க டெலிவரி கொடுத்துருவோங்க. எங்ககிட்டயே வந்து 20 கிலோவுக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இலவச டெலிவரி கொடுத்துருவோங்க. டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. இதே வந்து 20 கிலோவுக்கு உள்ள வாங்கினீங்கன்னா அவங்களே காசு கொடுத்து தான் வாங்கிடுங்க. 20 கிலோவுக்கு மேல போனா நாங்க வந்து இலவச டெலிவரி நாங்க கொடுத்துருவோம் நாங்க. சரி ஓகேண்ணா. இப்போ வந்து லோக்கல்ல வேணாலும் அவங்க நேரடியா கடைக்கு வந்து கூட வாங்கிக்கலாம். நேரடியா வந்து வாங்கிக்கலாம். நீங்க அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துறோம். தேவைப்படுறவங்க பாத்துட்டு கான்டாக்ட். சரிண்ணா. பாருங்க ஸ்கிரீன்ல நாங்க நம்பர் கொடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க 9 to சாயந்தரம் 6 மணி வரலாம் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. 7200 60 5700. சரி. இன்னொரு நம்பர் வந்து 7200 63 5700. இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. அதாவது கான்டாக்ட் பண்ணுற டைமிங் வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரலாம். இது ஏன் சொல்கிறேன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே டெலிவரி அதாவது பார்சல் சர்வீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக அந்த டைமிங் நாங்கள் சொல்கிறேங்க. சரி ஓகேண்ணா. எந்த விவரமாக இருந்தாலும் காலையில் 8 மணிலேருந்து
சாயந்தரம் 6 மணி வரலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஓகே.